ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் ஏதாவது உறவுகள் நம்மக்கிட்ட நல்ல அன்பாக இருந்துட்டு நம்மளும் அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்த பிறகு நம்மளை காயப்படுத்தி கண்ணீர் வர வைப்பாங்க. அப்போது நம்ம கண்ணீர் வடிப்போம். சில டைம் நம்ம ஏமாற்றிட்டே போவாங்க. இப்படியெல்லாம் சிலது நம்ம மனசை காயப்படுத்தி அதில் நம்ம கண்ணீர் வடிக்கிறத அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் உங்கள் கண்ணீரின் மதிப்பு தெரியாதவங்களுக்காக கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பீங்க. இப்படி உங்கள் மனசு காயப்பட்டு கண்ணீர் வடிக்கிற நபராக அவங்களுக்குள்ள வீடியோ தான் இது. உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா உறவுலையும் பார்த்திங்கன்னா 2 பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன். அதில் ஒருத்தவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை விட பாசம் கம்மியாக தான் இருப்பாங்க. அப்போது இந்த பாசம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் அதிக வலி வேதனை எல்லாமே. அவங்க என்ன பண்ணினாலும் நம்ம உறவு பிரிஞ்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணி போய் கண்ணீர் வடிப்பாங்க. அவங்க கஷ்டம் கொடுத்தாலும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் இதுக்கு காரணம் என்னென்னா அந்த உறவு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு தான். அதே போல் தான் உண்மை என்னன்னு தெரியாமல் வீணாக யாருக்கு மேலேயும் பழி சொல்லாதீங்க. பாதிக்கப்பட்டது நம்மளுக்கு யாராவது ஒருத்தங்க பழி சொன்னாங்கன்னா அவங்க சில டைம் சாபம் விடுவாங்க. இது நம்மளுக்கு வாழ்க்கையை ரொம்பவே பாதிக்கும். அதே போல் தான் வாழ்க்கையில் சேர்க்கக்கூடாதது என்னென்னா சாபத்தை சேர்க்கக்கூடாது. வாழ்க்கையில் புண்ணியத்தையும் ஆசீர்வாதத்தையும் தான் சேர்த்து வைக்கணும். அதனால பெரும்பாலும் அடுத்தவங்க நம்மளை சாபம் போடாத அளவு நம்ம நடத்தையை ஒழுங்குபடுத்தணும். அதே போல் தான் வாழ்க்கையில் இல்லாத போது தேடுகிற அன்பு இருக்கிற போது அந்த அன்பை என்ன பண்ணுவாங்கன்னா அலட்சியம் பண்ணுவாங்க. அது உறவாக இருக்கலாம், வேறு எதுவாக இருந்தாலும் இருக்கும்போது அதுக்கு அருமை தெரிகிறதில்ல. அது இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த அருமை தெரியுது. இருக்கும்போது அலட்சியமாக பார்க்குறாங்க. அதே போல் தான் காலம் நமக்குள்ளே இருக்கும்போது பல காயங்களை சரியாக்கிறோம் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காயங்களோட எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி காலங்கள் நமக்கு அழகாக கற்று தந்துட்டு தான் போகுது. அதே போல் தான் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய வழியை விட சில நம்ம கூடவே இருந்தோம் அவங்க இல்லை நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற வழி கொடுமையிலும் கொடுமையானது. அதே போல் தான் ஒருவர் நம்மளை மதிக்கலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறது முட்டாள்தனம். ஏன்னா அவங்களுக்கு நம்மளோட மதிப்பு தெரியவே தெரியலை. அதுதான் உண்மை. இப்படிப்பட்ட உறவுகள் இருந்தாங்கன்னா அவங்க கண்டும் காணாமல் போயிட்டே இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் தான் சிலவங்களை பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் என்ன செய்துட்டு இருப்பாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்க. அவங்க அவங்க மனசில் இருக்கிற காயங்கள் வலிகள் அடுத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக சிரிக்கிறாங்க. சில கேடுகட்ட மனிதர்கள் கொடுத்த வலியை மறைக்கிறதுக்காகவும் மறந்து போகிறதுக்காகத்தான் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே போல் தான் பகலில் தூக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா உடம்பு பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இரவில் பார்த்திங்கன்னா தூங்காமல் இருக்கும்போது மனசு பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். சில டைம் மனசு ரொம்ப காயப்பட்டுட்டுனா நம்ம மனசு ரொம்ப வலிச்சுதுன்னா நம்ம ராத்திரியில் என்ன செய்ய மாட்டோம், இரவு வேளையில் தூங்க மாட்டோம். அப்படி இருந்துன்னா அது மனசு வலிக்குது அப்படின்னு தான் சொல்லி அர்த்தம். அதே போல் தான் அன்பான ஒரு உறவை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லதை விட தவற விட்டுட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களை உண்மையாக நேசித்த அன்பு உங்கள் கூட இருக்கும்போது அதுக்கு அருமை தெரிகிறதில்ல. அப்போ நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். அப்படி அலட்சியப்படுத்தும் போது அந்த உண்மையை வச்சிருந்த அன்பு கொஞ்ச நாள் கழித்து அதே யோசித்து அதே தன்னால் விலகி போன பிறகு அதை தவற விட்டுட்டோம் அப்படின்னு தான் சொல்லி அர்த்தம். அதே போல் தான் உறவில்
2 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் சண்டை வருதுன்னா, நான் யார் முதல்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு திமிரு இருந்துட்டாலே அந்த உறவு வந்து உடைஞ்சு போவது மிக மிக உறுதி. அதனால உறவில் ஒரு சண்டை வந்துடுச்சுன்னா யார் முதல்ல பேசணும் அப்படிங்கிற அந்த வீம்பை விட்டுட்டு தயவு செய்து போய் பேசிடுங்க. அப்போ அந்த உறவு வலுப்படும். அதே போல தான் எல்லார்த்திட்டையும் போய் நம்ம அன்பை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது தப்பு. ஏன்னா இந்த உலகத்தில் அன்பை விட பணத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர்கள்ட்ட போய் நின்று நம்ம அன்பை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா அவங்க கண்டிப்பாக நம்ம அன்பை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பணம்னு சொல்லி பணத்துக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு வேதனை வந்தாலும் தயவு செய்து கண்ணீர் மட்டும் வடிக்காதீங்க. அது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கண்ணீர் வடித்து அழும்போது உங்களை யாருமே என்னன்னு வர கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு வரும்போது தான் தெரியும், நமக்கு வந்தால் தான் தெரியும். அதாவது நீங்கள் கண்ணீர் வடித்தா யாருக்குமே அந்த வலி தெரியாதுங்க. அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும். அதனால அடுத்தவங்க நம்மளை ஆறுதல் படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறத பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆனால் கஷ்டம் வரும்போது கண்ணீர் வரும், அது வெளியே யாருக்கும் தெரியாமல் வடிச்சிட்டு அதுலேருந்து வெளியே வந்துடணும். அந்த கண்ணீர்லேருந்து வெளியே வந்து நம்ம வாழ தான் பார்க்கணுமே தவிர அதில் மூழ்கி போய் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா உங்கள் அன்பை புரிஞ்சிக்காதவங்களுக்காக கண்ணீர் வடித்து உங்கள் கண்ணீரை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அதே போல தான் ஒருத்தங்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க பார்த்து அன்பு வைக்காதீங்க. அந்த அன்பு வந்து வாடி போயிடும். அதே போல் ஒருத்தங்க கிட்ட ரொம்ப பண வசதி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்தும் அன்பு வைக்காதீங்க. அது வந்து பணம் வந்து திடீர்னு அழிஞ்சு போகும். அதே போல் அன்பு மட்டும்தான் இறுதி வரை நிலைச்சி நிற்கும். அதனால் ஒருத்தங்க உங்ககிட்ட அன்பாக இருந்தால், அன்பு இருந்து அழகு இல்லாமல் இருந்தாலோ பணம் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பு காண்பிச்சு பாருங்கள். அதை இறுதி வரை நம்ம கூட ட்ராவல் பண்ணும். அதே போல தான் ஒரு பெண் வந்து அதிக காயப்படுத்தின ஒரு ஆணை எப்போவுமே என்ன செய்கிறா, நேசிக்கிறா. ஒரு ஆண் வந்து அதிக நேசிக்கிற ஒரு பெண்ணை தான் எப்பவும் காயப்படுத்தி அழப்படுத்திட்டு இருக்காங்க. அது போலவே தேடி வந்து பேசக்கூடிய அன்பு எல்லாருக்கும் கிடைக்கிறதே இல்லை. அப்படி ஒருத்தங்க வந்து தேடி வந்து பேசுகிறாங்கன்னா அந்த அன்பை யாருமே மதிக்கிறதே கிடையாது. அதனால் தேடி ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட அன்பாக பேசுகிறாங்கன்னா அந்த அன்பை இழந்து போயிடாதீங்க. ஏன்னா அதுதான் உண்மையான அன்பு. தேட விடுகிறது வந்து உண்மையான அன்பு கிடையவே கிடையாது. அதை புரிஞ்சுக்குங்க. அதே போல தான் ஒரு மனுஷனுக்கு வந்து அழிவை தரது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆணவம், ஆபத்தை தரது கோபம். அதே போல் ஒரு மனுஷன்கிட்ட இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணிவு, இருக்கக்கூடாதது பொறாமை. ஒருத்தங்க உயர்ந்த வழியில் வரணுன்னா அவங்களுக்கு உழைப்பு மிகவும் முக்கியம். வீழ்ச்சி வந்து அவங்களுடைய தயக்கம்னே சொல்லுவேன். அடுத்தவங்களுக்கு செய்ய வேண்டியது உதவி, செய்யாமல் இருக்கிறது துரோகம். அதே போல் நம்பக்கூடாதது வதந்தியை என்றைக்கும் நம்பக்கூடாது. நம்ப வேண்டியது உண்மை. ஒருத்தங்க உண்மை சொன்னாங்கன்னா அவங்கள நம்பி ஆகணும். அதே போல தான் நீங்கள் யாருக்காக எதுக்காக கண்ணீர் வடிக்கக்கூடாது. ஏன்னா கண்ணீர் வடிச்சிங்கன்னா உங்கள் மனசு காயப்படும். அடுத்தவங்க அன்பை நாடி ஏமாந்து போய் நிறைய பேர் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த அன்பு போலியான அன்பு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதிலேருந்து கண்ணீர் வடிக்காமல் வெளியே வர்றதான் நல்லது. நீங்கள் உங்ககிட்ட அன்பே இல்லாத ஒரு மனிதனுக்காக கண்ணீர் வடிச்சிங்கன்னா அங்கே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால போலியான உறவுன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா நீங்கள் அழுது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. இப்போ ஒரு கஷ்டம் வருதுன்னா நீங்கள் போய் இருந்து அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அதை ஏதாவது மாற்ற முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அந்த கஷ்டத்தை எப்படி நம்ம வந்து டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்து அதிலேருந்து நீங்கள் வெளியே வரதான் பார்க்கணுமே தவிர ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னு சொல்லி அழாதீங்க. உங்களை அழ வைக்கிற அன்பு வந்து போலியான அன்பு.
அதனால் நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் விலை உயர்ந்த கண்ணீரை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. தைரியமாக வாழுங்க, எல்லாம் கடந்து போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும்.